வணக்கம். இந்தியா இன்னைக்கு 4 முக்கியமான பெரிய கேள்விகளை சந்திச்சிட்டு இருக்கு. பொருளாதாரம் ஆரம்பிச்சு நம்மளோட சந்தோஷம் வரைக்கும். இன்னைக்கு தி ஹிந்து தலையங்கங்கள் என்னென்ன ஆழமான விவாதங்களை முன்வைக்குதுன்னு விரிவாக பார்க்கலாம் வாங்க. இந்த ஒரு கேள்விதான் இன்னைக்கு நாம பார்க்க போற முழு பகுப்பாய்வுக்கும் அச்சாணி. இந்தியாவின் பொருளாதாரம், பாதுகாப்பு, உணவுக் கொள்கை, அப்புறம் சமூக நலம், இந்த 4 தூண்டுகளும் இப்போ எந்த நிலைமையில இருக்கு? இதத்தான் இந்த 4 தலையங்கங்களும் அலசி ஆராயுது. முதல்ல நம்ம நாட்டோடைய வர்த்தக பற்றாக்குறை ஒரு பெரிய ஆபாயம் மணி அடிக்குது, அதை பத்தி பார்ப்போம். அடுத்து சுரங்க பாதுகாப்புல இருக்கிற ஓட்டைகள் என்னன்னு அலசுவோம். அதுக்கப்புறம் நம்ம உணவு கொள்கையில இருக்கிற ஒரு பெரிய முரண்பாட்டை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுவோம். கடைசியா மகிழ்ச்சினா என்ன, வெறும் பொருளாதார வளர்ச்சி மட்டும்தானா அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வியோட முடிக்கலாம். வாங்க உள்ள போலாம். சரி, நம்மளோட முதல் விவாதம் இது இந்திய பொருளாதாரத்துக்கு விடப்பட்டிருக்கிற ஒரு வார்னிங் பெல் மாதிரி. நம்ம நாட்டுடைய வர்த்தக பற்றாக்குறை இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு உச்சத்துக்கு போயிருக்கு. ஏன் இப்படி ஆச்சு? இதனால என்ன ஆகும்? வாங்க பார்க்கலாம். பாருங்க, அக்டோபர் மாசத்துல மட்டும் $41.68 பில்லியன் பற்றாக்குறை. இது வெறும் நம்பர் கிடையாதுங்க. இது நம்ம பொருளாதாரத்தோட ஸ்திரத்தன்மைக்கே விடுக்கப்பட்டிருக்கிற நேரடி எச்சரிக்கை. சரி, எதுக்கு இவ்வளோ பெரிய பற்றாக்குறை வந்துச்சு? இதுக்கு 2 முக்கிய காரணம் சொல்றாங்க. ஒன்னு, அமெரிக்கா நம்ம ஜவுளி மேல போட்ட 50% வரி. இதனால நம்மளோட ஏற்றுமதி பயங்கரமா அடி வாங்கியிருக்கு. இன்னொரு பக்கம் இங்க மக்கள் தங்கம், வெள்ளின்னு அதிகமா இறக்குமதி பண்றாங்க. இது எதுக்கு? பொருளாதாரம் மேல ஒரு நிலையற்ற தன்மை இருக்குமோங்கிற பயத்துல தான். இந்த தலையங்கம் ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த சொல்லுது. வர்த்தகத்துக்கு ஒரே ஒரு நாட்டை மட்டும் நம்பி இருக்கிறது எவ்வளவு பெரிய தப்புன்னு இந்த நெருக்கடி நமக்கு கத்துக் கொடுத்துருக்கு. யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சிக்கு தயாராகிறவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான டாபிக். ஜிஎஸ் பேப்பர் 3ல பொருளாதாரம் பத்தியும், பேப்பர் 2ல சர்வதேச உறவுகள் பத்தியும் வர கேள்விகளுக்கு இதை ஒரு சூப்பரான எடுத்துக்காட்டா நீங்க பயன்படுத்தலாம். அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? சும்மா தற்காலிகமா ஏதாவது பண்றதை விட்டுட்டு நம்ம வர்த்தக கொள்கையையே மாத்தி அமைக்கணும். புதுசா பல நாடுகள் கூட வர்த்தக உறவை ஏற்படுத்திக்கிறது தான் நிலையான வளர்ச்சிக்கான ஒரே வழி. சுருக்கமா சொல்லணும்னா, அமெரிக்காவோட வரிகளும் நம்ம நாட்டுக்குள்ள இருக்கிற பொருளாதார நிச்சயமற்ற தன்மையும் தான் இந்த பற்றாக்குறைக்கு மூல காரணம். இது நமக்கு என்ன சொல்லுதுன்னா, உடனடியா நம்ம ஏற்றுமதிக்கு புது சந்தைகளை தேடியாகணும் தான். பொருளாதார வளர்ச்சி ஒரு பக்கம் இப்படி இருக்கும்போது, அதோட இன்னொரு பக்கத்துல என்ன நடக்குது? மனித பாதுகாப்பு, அதுல இருக்கிற குறைபாடுகள். அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். உத்தரப்பிரதேசத்துல சோன்பத்ரால நடந்த சோகம் அது ஏதோ ஒரு விபத்து இல்ல, அது ஒரு சிஸ்டம் ஃபெயிலியரோட வெளிப்பாடு. தலையங்கத்திலிருந்து இந்த ஒரு வரிய பாருங்க. சிலர் உயிரோட இருக்கலான்னு நம்பிக்கை ஒரு பக்கம் இருந்தாலும் இறப்பு எண்ணிக்கை ஏறிக்கிட்டே போகுது. இது வெறும் வார்த்தைகள் இல்ல, அங்க இருக்கிற வலிய நமக்கு அப்படியே கடத்துது. இங்கதான் நம்ம பிரச்சனையோட ஆணிவேரியே பார்க்கணும். இது தற்செயலா நடந்த விபத்து கிடையாது. அங்க கட்டுக்கடங்காம நடக்கிற சட்டவிரோத சுரங்கங்கள், எந்த ஒரு அறிவியல் பூர்வமான முறையும் இல்லாம சுரங்கம் தோன்றது, சரிவை தடுக்கிற பெஞ்ச் முறைய சரியா பின்பற்றாதது, இப்படி பல தோல்விகளோட ஒட்டுமொத்த விளைவு தான் இது. தலையங்கம் நேரா ஒரு கேள்வியை கேக்குது. இதையெல்லாம் கண்காணிக்க வேண்டிய அரசு அமைப்புகள் அப்போ என்னதான் பண்ணிட்டு இருந்துச்சு? தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் இது ஜிஎஸ் பேப்பர் 3ல வர்ற பேரிடர் மேலாண்மைக்கும், பேப்பர் 2ல வர்ற நிர்வாகம், கொள்கை, அமலாக்கம்ங்கிற தலைப்புகளுக்கும் கீழே வரும். ஒரு அருமையான கேஸ் ஸ்டடி இது. அதனால இதுக்கு தீர்வு வெறும் நஷ்ட ஈடு கொடுக்கறதுல முடியறதில்ல. சட்டங்களை ரொம்ப கடுமையா அமல்படுத்தணும். அறிவியல் பூர்வமான சுரங்க முறைகளை கட்டாயமாக்கணும். அப்போதான் இது மாதிரி மனித தவறால வர்ற பேரழிவுகளை தடுக்க முடியும். இதுதான் உண்மையான பொறுப்புக்கூறல். மொத்தத்துல சோம்பத்ரா விபத்து நமக்கு ஒரு எச்சரிக்கை மணி. சட்டவிரோத சுரங்கமும் அரசாங்கத்தோட மேற்பார்வை குறைபாடும் ஒன்னா சேரும்போது எவ்வளோ பெரிய ஆபத்து வருங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. பாதுகாப்பு குறைபாடுகள்ல இருந்து இப்ப நாம கொள்கை அளவுல இருக்கிற முரண்பாடுகளுக்கு வருவோம். நம்மளோட 3வது தலையங்கம் இந்தியாவோட உணவு பாதுகாப்பு கொள்கையில இருக்கிற ஒரு பெரிய புதிரை பத்தி பேசுது. ஒரு பக்கம் அரிசி மலை மாதிரி குவிஞ்சு கிடக்கு, ஆனா இன்னொரு பக்கம் நம்ம சமையல் எண்ணெயை வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம். ஏன் இந்த முரண்பாடு? 356.1 லட்சம் டன். யோசிச்சு பாருங்க, இது நம்ம தேவைக்கு 2 மடங்குக்கும் அதிகம். இவ்வளவு அரிசியை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? இதுதான் இந்த தலையங்கம் எழுப்புற முதல் கேள்வி. இந்த முரண்பாடு எவ்வளவு பெருசுன்னு பாருங்க. ஒரு பக்கம் அரசாங்கம் குறைந்தபட்ச ஆதரவு விலை கொடுத்து நெல்லை வாங்கி குவிக்கிறதால அரிசி கையிருப்பு தாறுமாறா ஏறிடுச்சு. இன்னொரு பக்கம் நம்ம சமையல் எண்ணெய் தேவையில 55%, அதாவது பாதிக்கும் மேல வெளிநாட்டுல இருந்து தான் வாங்குறோம். இதுக்காக கோடிக்கணக்கில் பணத்தையும் செலவழிக்கிறோம். இது எப்படி ஒரு நல்ல கொள்கையா இருக்க முடியும்? வேளாண்மை சம்பந்தமான கேள்விகளுக்கு, குறிப்பா ஜிஎஸ் பேப்பர் 3க்கு இது ஒரு கோல்ட் மைன் மாதிரி. குறைந்தபட்ச ஆதரவு விலை, பயிர் பன்முகப்படுத்தல் பத்தி கேள்வி வந்தா இங்க இருந்து நிறைய பாயிண்ட்ஸ் எடுக்கலாம். அப்ப தீர்வு ரொம்ப சிம்பிள்.
நெல்லுக்கு மட்டுமே இவ்ளோ முக்கியத்துவம் தரத நிறுத்திட்டு பருப்பு, எண்ணெய் வித்துக்கள் பயிரிடுற விவசாயிகளுக்கு ஆதரவு கொடுக்கற மாதிரி நம்ம கொள்முதல் கொள்கைய மாத்தணும். அதுதான் நம்மள உண்மையிலேயே உணவுல தன்னிறைவை அடைய வைக்கும். சுருக்கமா சொன்னா நம்ம பாலிசி ஒரு கையில தேவைக்கு அதிகமா அரிசியை வாங்கி குவிக்குது, இன்னொரு கையால எண்ணெய் பருப்புக்கு வெளிநாட்டை நம்பியிருக்கு. இந்த பேலன்ஸ் இல்லாத பாலிசியை உடனே மாத்தணும். சரி, பொருளாதாரம், பாதுகாப்பு, உணவுன்னு எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ ரொம்ப அடிப்படையான ஒரு கேள்விக்கு வருவோம். ஒரு நாட்டோட வளர்ச்சியை நாம எப்படி அளவிடுறோம்? உலக மகிழ்ச்சி குறியீட்ல பொருளாதாரம் இவ்ளோ வேகமா வளர்ற இந்தியா ஏன் இவ்ளோ பின்னால இருக்கு? இந்த ஹாப்பினஸ் ரிப்போர்ட் கேண்ட்ரில் லேடர்னு ஒரு முறையை யூஸ் பண்ணுது. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, உங்க வாழ்க்கையோட பெஸ்ட் நிலைமைக்கு 10 மார்க், ரொம்ப மோசமான நிலைமைக்கு 0 மார்க்னு வச்சுக்கிட்டா, இப்போ நீங்க எங்க இருக்கீங்கன்னு உங்களே மார்க் போட சொல்றது தான் இது. இது பணம் சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல, உங்க ஒட்டுமொத்த வாழ்க்கை திருப்தியை பத்தியது. இங்க தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி வருது. இவ்ளோ வேகமா வளர்ற நம்ம தேசம் பொருளாதாரத்துல கஷ்டப்படுற நாடுகளை விட எப்படி மகிழ்ச்சியில பின்தங்க முடியும்? இந்த தலையங்கம் ரொம்ப ஆழமான ஒரு விஷயத்த சொல்லுது. ஒரு ஜனநாயக நாட்டுல மக்களுக்கு திருப்தி இல்லைன்னா அது அவங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்கன்னு அர்த்தம் இல்ல, அவங்களோட கனவுகளும் லட்சியங்களும் ரொம்ப பெருசுன்னு அர்த்தம். அது மட்டும் இல்ல, குடும்பம், சமூகம்னு நம்மளை சுத்தி இருக்கிற உறவுகளை இந்த வெஸ்டர்ன் அளவுகோல் கணக்கிலே எடுக்கிறது இல்ல. அதனால நம்மளோட ரேங்க் குறைவா இருக்கிறதுக்கு காரணம் நாம சந்தோஷமா இல்லைன்னு இல்ல, நாம இன்னும் பெரிய இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறோம்னு அர்த்தம். இந்த டாபிக் எஸ்ஏ பேப்பருக்கும் சோஷியல் இஷ்யூஸ் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கும் ரொம்பவே யூஸ் ஆகும். வளர்ச்சினா வெறும் நம்பர்ஸா இல்ல மக்கள் நலனாங்கிற விவாதத்தை ஆரம்பிக்க இது ஒரு நல்ல பாயிண்ட். அப்போ முடிவுரை என்ன? உண்மையான வளர்ச்சிங்கிறது வெறும் ஜிடிபி கணக்குல இல்ல. சமூகத்துல இருக்கிற பிணைப்பு, அரசாங்கம் மேல இருக்கிற நம்பிக்கை, நம்ம மனநலம், இது மாதிரி பரிவு உள்கட்டமைப்பை உருவாக்குறதுல தான் ஒரு நாட்டோட உண்மையான மகிழ்ச்சியே இருக்கு. சுருக்கமா, மகிழ்ச்சி குறியீடுல நம்ம ரேங்க் கம்மியா இருக்கிறது நம்மளோட தோல்வி கிடையாது, நம்ம லட்சியங்களோட அடையாளம்னு கூட சொல்லலாம். உண்மையான வளர்ச்சியை அளவிட ஜிடிபியை தாண்டி இந்த மாதிரி விஷயங்களையும் நாம பார்க்கணும். சரி, இதுவரைக்கும் நாம பார்த்த இந்த 4 விஷயங்களையும் ஒன்னா இணைச்சு பார்ப்போம். இதனாலும் தனித்தனி பிரச்சனை மாதிரி தெரிஞ்சாலும் இந்தியா எதிர்கொள்ற ஒரு பெரிய சவாலோட வெவ்வேறு முகங்கள் தான் இது எல்லாமே. இன்னைக்கு நாம பார்த்த தலையங்கங்களோட மொத்த சாராம்சமே இந்த 4 கேள்விகள் தான். பொருளாதாரம், பாதுகாப்பு, உணவு தன்னிறைவு மற்றும் மக்களின் நல்வாழ்வு. இவை 4ற்கும் இடையே ஒரு சரியான சமநிலையை தான் நாம தேடிட்டு இருக்கோம். இந்த கேள்வியோட இந்த பகுப்பாய்வை நான் முடிக்கிறேன். வளர்ச்சி, பாதுகாப்பு, தன்னிறைவு, மகிழ்ச்சி, இந்த 4 தூண்களுக்கும் இடையில் இந்தியா சரியான சமநிலையை கண்டடைகிறதா? இது நாம் அனைவரும் சேர்ந்து விடை தேட வேண்டிய ஒரு மிக முக்கியமான கேள்வி. உங்கள் கருத்துக்களையும் சொல்லுங்க. நன்றி.